திமுக ஆட்சி அகற்ற ஒத்த கருத்துடைய கட்சியெல்லாம் ஒண்ணு சேரணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அழைப்பு கொடுத்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க? ஒத்த கருத்துடைய கட்சிகள்னு எடப்பாடி சொல்றாரு. ஓபிஎஸ்ஐயோ தினகரனையோ சேர்த்துக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்காங்கிறத அவருடைய பேட்டியிலேயே பார்த்துக்கங்க. அப்ப அவங்களுக்குள்ள ஒத்த கருத்து கிடையாது. இன்றைய பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தமிழ்நாடு வர்றாரு. எடப்பாடி பழனிசாமி பேச இருக்காரு. புதிய திட்டங்களை வகுப்பான்னு நினைக்கிறீங்களா? அவங்க திரு கோயல் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வர்றாரு. அவருக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் தட்பவெப்பநிலை தெரியாது. அதனால் நிச்சயமாக அவர் நினைப்பது நடக்காது. தமிழ்நாட்டில் இருமுனை போட்டி நடந்தாதான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு நயினார் சொல்லியிருக்காரு. அதாவது எத்தனை முனை போட்டி நடந்தாலும் திமுகவை வீழ்த்த முடியாது. சாக்குப்போக்கு சொல்றதுக்காக வேண்டி இன்றைக்கு நயினார் நாகேந்திரன் இருமுனை போட்டி என்பதை முன்வைத்திருக்கிறார். எத்தனை முனை போட்டி நடந்தாலும் எங்கள் தலைவர் செய்திருக்கிற இந்த 5 ஆண்டு கால சாதனைகள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக பெற்றுத்தரும். மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார். மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்களை 2வது முறையாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆக்குவதுதான் என்னுடைய கடமை, என்னுடைய பணி என்று அவர் சொல்லிவிட்டார். இதிலிருந்தே நீங்க தெரிந்து கொள்ளலாம், நிச்சயமாக அவர் அதற்கான போட்டியில் இல்லை. அவர் தன் தலைவரை முதலமைச்சராக்குவதற்காகத்தான் இன்றைக்கு தேர்தல் களத்திலே மும்முரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்.